சித்ரா பௌர்ணமி நடவாவி கிணறு உற்சவம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் மிக முக்கிய திருவிழாக்களில் ஒன்றாக கருதப்படும் நடவாவி கிணறு உற்சவம் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. நடவாவி உற்சவம் அத்திவரதர் புகழ்பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் சித்ரா பௌர்ணமி வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து புறப்படும் வரதர் அந்த திருநாளில் யாகம் வளர்த்து நெருப்பாலும் நடவாவி கிணற்று நீராலும் பாலாற்றங்கரையில் காற்றாலும் அபிஷேகம் செய்யப்பட்டு மீண்டும் வரதராஜ பெருமாளை ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள். மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த உற்சவத்தை ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கண்டு வரதர் அருள் பெறுவார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு நடவாவி உற்சவம் நடைபெற உள்ளது. முன்னதாக சித்திரை 9 திருவவதார உற்சவம் நடைபெற உள்ளது. இந்த உற்சவத்தின் பொழுது விடியற்காலை 3 மணிக்கு திருமஞ்சனம் கொண்டு வந்து பெருமாளுக்கு திருவாராதனை நிவேதனம் செய்யப்பட்டு பெருமாள் திருமலையில் இருந்து இறங்குதல் மற்றும் பெருமாள் புண்ணியகோடி விமானத்தில் புறப்படுதல் விழா நடைபெறும். இரவு 7:30 மணிக்கு பெருமாள் திருக்கோவிலுக்கு எழுந்தருளி கண்ணாடி அறையில் தரிசனம் தருவார். தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் பெருமாள் திருக்கோவிலிருந்து மாடவீதி புறப்பாடு நடைபெறும். நள்ளிரவு 1 மணி அளவில் பெருமாள் செவிலிமேடு கிராமங்களில் வீதி உலா நடைபெறும். தொடர்ந்து காலை 6 மணி அளவில் புஞ்சையர சந்தாங்கல் கிராம மண்டகப்படி நிகழ்ச்சி நடைபெறும். இதனைத் தொடர்ந்து வாகை கிராம மண்டகப்படி நிகழ்ச்சியும் தூசி கிராமத்திற்கு வீதி புறப்பாடும் நடைபெறும். தொடர்ந்து 23ஆம் தேதி மதியம் 1 மணி அளவில் தூசி கிராம ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவிலில் சுவாமி ஓய்வெடுப்பார். மீண்டும் புறப்பட்டு 4 மணி அளவில் அப்துல்லாபுரம் மண்டகப்படி நிகழ்ச்சி நடைபெற்று ஐயங்கார் குளத்திற்கு எழுந்தருளி கிராம வீதி புறப்பாடு நடைபெறும். இரவு 7 மணி அளவில் பெருமாள் ஐயங்கார் குளம் ஸ்ரீ சஞ்சீவிராயர் கோவில் இறங்குதல் நடைபெறும். தொடர்ந்து திருமஞ்சனம் நிகழ்ச்சியும் நடைபெறும். தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் சஞ்சீவராயர் திருக்கோவிலில் இருந்து நடவாவி கிணற்றுக்கு புறப்பாடு நடைபெறும். 9:30 மணி அளவில் பெருமாள் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. தொடர்ந்து இரவு 10 மணி அளவில் நடவாவி கிணற்றிலிருந்து பாலாற்றுக்கு எழுந்தருள உள்ள நிகழ்ச்சி நடைபெறும். தொடர்ந்து 24ஆம் தேதி நள்ளிரவு 1 மணி அளவில் பாலாற்றில் எழுந்தருளி செவிலியமேடு வீதி மண்டகப்படி நிகழ்ச்சியும் பங்காறு காமாட்சி காலனி மண்டகப்படியும் நடைபெறும். விடியற்காலை 3 மணி அளவில் பெருமாள் தேசியன் சந்நிதிக்கு எழுந்தருளி காட்சி தருவார். 4 மணி அளவில் திருக்கோவிலுக்கு எழுந்தருளி திருமுற்றவெளி 4 கால மண்டபத்தில் இறங்குதல் நிகழ்ச்சி நடைபெறும். இதனைத் தொடர்ந்து மதுர கவிகள் சாத்துமுறை நடைபெறும். இறுதி நாள் உற்சவம். தொடர்ந்து 25ஆம் தேதி தோட்ட உற்சவம் நடைபெற உள்ளது. பெருமாள் திருக்கோவிலில் இருந்து பல்லாக்கில் மாடவீதியாக தோட்டத்திற்கு புறப்பாடும் நடைபெற உள்ளது. தொடர்ந்து 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஸ்ரீ பெருமாள் தோட்டத்திலிருந்து திருக்கோவில் புறப்பாடும் நிகழ்ச்சியும் நடைபெறும். பெருமாள் திருக்கோவிலுக்கு எழுந்தருளி திருமுற்றவெளி 4 கால் மண்டபத்தில் எழுந்தருளி காட்சி தருவார். தொடர்ந்து பெருமாள் கண்ணாடி அறைக்கு எழுந்தருளுதல் நிகழ்ச்சி நடைபெறும். 26ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் கண்ணாடி அறையிலிருந்து பெருமாள் திருமலைக்கு புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்று உற்சவத்தில் நிறைவு பகுதி வந்தடையும்.